வெல்கம் டு கிரேசி சிவில் கிராக்கர்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சாயில் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்ல இம்பார்ட்டன்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரி, இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லா சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். First question, a soil mass three-phase system consists of dash. Option A, solids, water and air. Option B, sand, gravel and air. Option C, solid, water only. Option D, solid and air only. So, இங்க த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னாலே த்ரீ ஸ்டேட் இருக்கணும். அதாவது ஒரு சாலிட், ஏர் அண்ட் வாட்டர் மூணுமே இருந்தால் தான் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். ஸோ இது கிராவல் வரக்கூடாது. சாண்டும் கிராவல் ரெண்டுமே ஒரே ஃபேஸ். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டு? சாலிட், வாட்டர் அண்ட் ஏர். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஹியர் ஸோ த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னா இதை பிளாக் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சாயில் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், ஏர். அதாவது சாயில் மாஸோட வாய்ஸில் வாட்டர் கண்டென்ட் ப்ளஸ் ஏர் கண்டென்ட் ரெண்டுமே இருக்கணும். அதுதான் த்ரீ ஃபேஸ் சிஸ்டம். ஸோ இது எந்த டைப் ஆஃப் சாயிலில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில். ஸோ இதே கொஸ்டின் பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயிலில் எந்த ஃபேஸ் இருக்கும் அப்படின்னா த்ரீ ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்கு. தென் டூ ஃபேஸ் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில், இன்னொன்று ட்ரை சாயில். ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படின்னா அதில் சாலிட் அண்ட் வாட்டர் மட்டும்தான் இருக்கும். அதாவது அந்த வாய்ட் ஃபுல்லாகவுமே சாயில் மாஸுக்கு இடையில இருக்க அந்த வாய்ட் ஃபுல்லாகவுமே வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். அதில் ஏர் கண்டென்ட்டே இருக்காது. அதான் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில். இந்த ட்ரை சாயில் அப்படின்னா அதோட வாய்ட் கண்டென்ட் ஃபுல்லாகவுமே ஏரில் தான் இருக்கும், ஏர் மட்டும்தான் இருக்கும். இது அதில் வாட்டர் கண்டென்ட்டே இருக்காது. அது ட்ரை சாயில். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே ரெண்டு ஃபேஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதாவது ஃபுல்லி சேச்சுரேட்டட் மீன்ஸ் சாலிட் அண்ட் வாட்டர், ட்ரை சாயில் மீன்ஸ் சாலிட் ப்ளஸ் ஏர். ஸோ இது ரெண்டு கண்டிஷனுக்குமே டூ ஃபேஸ் சிஸ்டம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, solid, water and air. Then second question, the volume of voids VV in soil is equal to the sum of dash. The option A, the volume of air and volume of solids. Option B, the volume of air and volume of water. Option C, the volume of water and volume of solids. Option D, the volume of water and the weight of water. So இங்க voids அப்படினாலே அதுல என்னதான் இருக்கும்? அத soil massல இருக்க voidsல என்னதான் இருக்கும்? air and water தான் இருக்கும். So option is B, that is volume of air and volume of water. So option B is the correct answer. So here option B is the correct answer. That is the volume of air and volume of water. So that is the volume of voids consists of both. That is volume of air and volume of water. Then third question. The phase diagram is also known as option A, soil grain diagram. Option B, block diagram. Option C, constituents diagram. Option D, element diagram. So here phase diagram is also called the block diagram. Phase diagram is also called the block diagram. That is the option B is the correct answer. So here the three phase system or phase diagram is called as the block diagram. So it consists of three phases: soil, water and air. This is the phase diagram. So block diagram is the correct answer for question number 3. Then question number 4. For a fully saturated soil sample, the volume of voids is equal to option A, volume of air, option B, volume of water,
Option C, the volume of air and volume of water. Option D, the volume of water and volume of solids. So here, so actually we know the volume of voids, அதாவது soil mass உள்ள இருக்க voidsல எது ரெண்டுமே எந்த ரெண்டு ஸ்டேட்டும் இருக்கும், air content இருக்க சான்ஸ் இருக்கு, water content இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா fully saturated. ஸோ fully saturated அப்படின்னா அதில் அந்த வாய்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும், ஏர் கண்டென்ட் இருக்காது. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, volume of water. So here answer B, volume of water. That is volume of void is equal to volume of air plus volume of water. So saturated soil there is no air phase, so volume of void is equal to volume of water. Then question number 5, a soil sample weighs 190 kilonewton. After oven drying it weighs 150 kilonewton. What will be the weight of water before oven drying? So option A 35 kilonewton, option B 40 kilonewton, option C 30 kilonewton, then option D 45 kilonewton. So here the soil mass weight is given, that is soil oda weight, total weight கொடுத்திருக்காங்க, that is 190 kilonewton. ஸோ இந்த சாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனில் வச்சு நல்லா ஹீட் தட்டி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சாயில் பார்ட்டிக்கிள் இல்லை எந்த பார்ட்டிக்கிளுமே ஹீட் பண்ண என்ன ஆகும், அதில் இருக்க வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் எவாப்ரேட் ஆகி மேலே போகும். ஸோ அது திரும்ப நம்ம வெளியே எடுத்து வெயிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக வெயிட் ரெடியூஸ் ஆகும், அதாவது வாட்டர் கண்டென்ட் ரிமூவ் ஆகி போயிருக்கும். ஸோ அதனால தான் இங்கே சாயில் மாஸ் 190 கிலோநியூட்டன் இருந்தது. அதை ஹீட் பண்ணும்போது, அதான் அவன் ட்ரை பண்ணும்போது அதோட வெயிட் இருந்து ரெடியூஸ் ஆச்சு, பிகாஸ் ஆஃப் என்ன, வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வெளியே போயிட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் வில் பி தி வெயிட் ஆஃப் வாட்டர் பிஃபோர் அவன் ட்ரையிங். ஸோ இந்த அவன் ட்ரையிங்க்கு முன்னாடி அந்த சாயிலில் ஒரு வெயிட் இருந்து, அந்த வாட்டர் இருந்து, ஸோ அந்த வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோ வெயிட் இருந்து அப்படின்னு. ஸோ என்ன பண்ணலாம், டோட்டல் வெயிட் இது, ஸோ அவன் ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெயிட், ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலே என்ன வெயிட் கிடச்சிடும், வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ ஹியர் த ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர், தட் இஸ் 40 kilonewton. வெயிட் ஆஃப் சாயில் சாம்பிள் that is W 190, weight after oven drying 150, then weight of water, இதை ரெண்டையுமே மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் we will get the answer, that is 40 kilonewton. The next question, volume of, that is என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா volume of voids with respect to the total volume, that is volume of voids by V, capital V, அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு. So here volume of voids VV by total V. So இது 0.268 V by capital V. இந்த Vயும் Vயும் cancel ஆகி போயிரும். So the answer is 0.268 தான் இதோட ஆன்சர். Answer D 0.268 is the correct answer. The next question, what will be the porosity of a soil sample whose void ratio is 0.35? ஸோ porosity n கேட்டிருக்காங்க, எது கொடுத்துருக்காங்க, void ratio E கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் A 19.5%, B 40.65%, C 25.9%, D 30%. ஸோ answer C is the correct answer. Here void ratio E equal to 0.35, இது கொடுத்துருக்க டேட்டா. ஸோ வாய்ட் ரேஷியோவும் பொராசிட்டியும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ n ஈக்குவல் டு இ பை 1 ப்ளஸ் இ. ஸோ இந்த இ இருக்க இடத்துல இந்த 0.35 சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட வேல்யூ 0.259 கிடச்சிடும். இதை பர்சன்டேஜில் மாற்றினா n ஈக்குவல் டு 25.9%. அதான் ஆப்ஷன் சி 25.9 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், dash is independent of the total volume of the soil mass. Option B bulk unit weight, the option B dry unit weight, option C submerged unit weight, option D unit weight of solids.
ஸோ இந்த நாலுலையும் எது வால்யூம் ஆஃப் டோட்டல் வால்யூமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது எது? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ பல்க் யூனிட் வெயிட் அப்படின்னா டோட்டல் வெயிட் ஆஃப் சாயில் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். ட்ரை யூனிட் வெயிட் அப்படின்னா வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் சாயில். submerged unit weight அப்படின்னா submerged weight of solids by total volume of soil. Unit weight of solids அப்படின்னா weight of solids by volume of solids. ஸோ இந்த மூணு, அதாவது பல்க், ட்ரை, சமர்ஜ் மூணு வெயிட்டுமே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, எதை பேஸ் பண்ணி ஃபார்முலா இருக்கு? டோட்டல் வால்யூம், அதோட சாயில் மாஸோட ஃபுல் வால்யூம். ஸோ இங்கே யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்க அந்த டோட்டல் மாஸில் எதெல்லாம் இருக்கும்? சாலிட் இருக்கும், ஏர் கண்டென்ட் இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இதில் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட் மட்டும்தான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா சாலிடை மட்டும். மற்ற எல்லாமே எல்லா வெயிட்டும், அதாவது டோட்டல் வால்யூம் அப்படின்னா ஏர் வரும், வாட்டர் வரும், சாலிட் மூணுமே இருக்கு. ஸோ இங்கே அது கிடையாது. ஸோ இண்டிபெண்டாக இருக்க டேர்ம் இது யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். This option D, unit weight of solid, is the correct answer. Then next question number 9. Void ratio is the ratio of volume of voids to volume, total volume. Option B, volume of voids to volume of solids. Option C, volume of voids to volume of solids. And option D, volume of soil mass to volume of voids. So இது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆப்ஷன் B, that is volume of voids to volume of solids. So volume of voids to option B, volume of voids to volume of solids. It is void ratio V equal to volume of voids by volume of solids. So இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொராசிட்டியை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். that is E equal to N by 1 minus N. So இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் volume of voids to volume of solids. The next question. If the porosity of a soil sample is 22%, then what will be its void ratio? அதாவது porosity N கொடுத்திருக்காங்க, எதை கேட்டிருக்காங்க? void ratio E கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் A 0.3, ஆப்ஷன் B 0.27, ஆப்ஷன் C 0.28, ஆப்ஷன் D 0.25. So the correct answer is option C 0.28. So here porosity கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா, that is N equal to 22%. இது அப்படி நம்ம 0.22% இருந்து கன்வர்ட் பண்றோம். then இது E க்கும் N க்கும் என்ன ரிலேஷன்? ஸோ E தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ E equal to N by 1 minus N. ஸோ இந்த இடத்துல இந்த 0.22 சப்ஸ்டியூட் பண்ணணும் N இருக்க இடத்துல. ஸோ ஆன்சர் E equal to 0.28. The answer is C. Option C is the correct answer. The next question. For a soil sample, the ratio of saturated unit weight to dry unit weight is equal to 1.2 and specific gravity of solid G is 2.65. Then void ratio will be option A 0.58, option B 0.66, option C 0.53, option D 0.94. So என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ratio of saturated, that is gamma sat by gamma D value 1.2. So gamma sat by gamma D value கொடுத்திருக்காங்க, that is 1.2. that is saturated unit weight to dry unit weight ஓட ratio 1.2. So then specific gravity G value கொடுத்திருக்காங்க 2.65. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? E வேல்யூ தேவை. ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதை தெரிஞ்சிருந்துன்னா நம்ம நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஸ்கிப் பண்ணி இதில் டைரெக்டாகவே அப்ளை பண்ணி ஆன்சர் தெரிஞ்சிடலாம். ஸோ இது காமா சாட் பை காமா டபிள்யூ கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா G plus E by 1 plus E. ஸோ இங்கே காமா சாட் பை காமா D கொடுத்துருந்ததுனால ஸோ ஃபார்முலா G plus E by G. ஸோ இந்த இடத்துல என்னது? காமா சாட் பை காமா டி வேல்யூ தெரியும் 1.2. ஸோ ஜி வேல்யூ 2.65 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இ வேல்யூ கிடைச்சிடும் 0.53. The answer is option B 0.53. The next question. For a fully saturated soil sample, the degree of saturation is dash. Option A 0, option B 0.5,
Option C 0.8. Option D 1. So fully saturated soil sample அப்படினா soilல voidsல எது மட்டும் தான் இருக்கும் water content மட்டும் தான் இருக்கும் air content இருக்காது. So first நம்ம degree of saturation அப்படினா என்ன important term. So degree of saturation equal to volume of water by volume of voids. So volume of voids எப்படி எழுதலாம் volume of voids equal to volume of air plus volume of water. So இது என்ன type of soil அப்படினு சொல்லி இருக்காங்க fully saturated soil. So இதுல என்ன term இருக்காது air phase இருக்காது air content இருக்காது that is VA இந்த term வந்து 0 ஆயிரும். So இந்த term 0 ஆயிரும். So அப்ப நமக்கு என்ன வரும் VB equal to VW. So VB equal to VW வரும். So இதுல நம்ம substitute பண்ணா என்ன வரும் VW இந்த VB இருக்க வேண்டிய இடத்துல VW substitute பண்ணா VW cancel ஆயிரும். Degree of saturation is equal to 1. So fully saturated soil degree of saturation value கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் S equal to 1. இதே இது dry soil கேட்டாங்க அப்படின்னா S equal to 0. So ரெண்டு confuse பண்ணக்கூடாது. Fully saturated soil degree of saturation value equal to 1. இது dry soil அப்படின்னா 0 வந்துரும். சரியா? The next question. Question number 13. The percentage air voids is defined as the ratio of option A volume of air voids to total volume of the soil mass, option B volume of air voids to volume of total voids, option C volume of air voids to volume of water, option D volume of voids to total volume of the soil mass. So option A is the correct answer, that is percentage air voids அதாவது express பண்றது 100% express பண்ணுவோம். So இதோட formula volume of அதாவது percentage of air voids கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னது வரும் volume of air voids by total volume of soil mass. சரியா volume of air voids by total volume of soil mass, that is option A is the correct answer. The next, if the air content and degree of saturation are expressed as AC and S respectively, then the relation between them is. So AC ku S ku ulla relation enna idu important, very important question. So option A AC equal to 1 by S, AC equal to 1 by S, sorry 1 minus S, option C S equal to 1 plus AC, option D S equal to AC. The correct answer option B AC equal to 1 minus S. So எப்படி வந்துன்னு பாப்போம் air content ஓட formula. So the air content equal to VA by VB, correct? That is volume of air by volume of voids. இதே இது percentage air voids அப்படின்னா volume of air by total volume, இதையும் confuse பண்ணிடக்கூடாது. air content அப்படின்னா AC equal to VA by volume of voids மட்டும்தான். Degree of saturation already பார்த்திருக்கோம் S equal to volume of water by volume of voids. So in the volume of air நமக்கு என்ன தெரியும் total voids equal to volume of air plus volume of water. So அதில் இந்த volume of air எப்படி எடுத்துடலாம் volume of air equal to volume of voids minus volume of water. The AC that is air contentல இந்த value அப்படியே substitute பண்றோம். Substitute பண்ணா என்ன ஆகும் VV by VV. இதை இப்படி பண்ணிரலாமா VV by VV minus VW by VB வரும் கரெக்ட்டா VV by VB 1. Then VW by VB என்னது degree of saturation S value. So AC equal to 1 minus S. Option B is the correct answer. The next question. The degree of saturation is defined as the ratio of option A volume of water to total volume of voids, option B volume of air voids to volume of total voids, option C volume of air voids to volume of water, option D volume of voids to total volume of the soil mass. So option A is the correct answer, that is degree of saturation S equal to volume of water by volume of voids. Option A is the correct answer. So இதோட range வந்து 0 to 100%. சரியா 0 to 100%. Important 1 mark question. The next 16th question. The relationship between porosity N and void ratio is given by
Option A 1 plus n equal to 1 by 1 plus e. Option B 1 minus n equal to 1 by 1 plus e. Option C n equal to 1 by e. Option D n equal to 1 by 1 plus e. So the correct answer is option B, that is 1 minus n equal to 1 by 1 plus e. So இங்க நமக்கு e value தெரியும். e ஓட formula volume of voids by volume of solids. இது எப்படி எழுதலாம்? in terms of porosity ல n by 1 plus n. இதே இது n, that is porosity equal to volume of voids by total volume, which is equal to இத e ஓட e relate பண்ணி எழுதணும்னா e by 1 plus e. So இத ரெண்டையும் நம்ம simplify பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 minus n equal to 1 by 1 plus e. So இதுதான் இதோட correct answer. Option B is the correct answer. The next question. What will be the degree of saturation of a soil sample whose specific gravity G equal to 2.7, void ratio E equal to 0.66 and water content W equal to 20%. Option A 85.88%. Option B 90.91%. Option C 81.81%. Option D 92.92%. So இங்க G, E and W value கொடுத்திருக்காங்க. Degree of saturation S கேட்டிருக்காங்க. So பாப்போம். E value கொடுத்திருக்காங்க, E value கொடுத்திருக்காங்க, W value கொடுத்திருக்காங்க. So நமக்கு தெரியும் ஒரு important relationship, that is ES equal to WG. So அதுல இருந்து S equal to WG by E. So எல்லா valuesமே தெரியும். W 0.2, G 2.7, E வந்து 0.66. இந்த value அப்படியே டைரக்டா substitute பண்ணா S equal to 0.8181. So இதுல இருந்து in terms of percentage எழுதணும்னா S equal to 81.81%. Option C is the correct answer. The next question. In wet soil mass, air occupies 1/7 of its volume and water occupies 1/8 of its volume. The void ratio of the soil is dash. Option A 0.25, option B 0.36, option C 0.43, option D 1. So இதுக்கு முன்னாடியும் same problem பார்த்தோம். அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா volume of voids by total volume. So இங்க என்ன கேட்டிருக்காங்க? void ratio E. அதே same questionல E கேட்டிருக்காங்க. So volume of air VA equal to 1/7 of the total volume V. Volume of water VW, which is equal to 1/8 of the total volume V. இது ரெண்டு given data. So நமக்கு void ratio E equal to formula என்ன? volume of voids by volume of solids. So volume of voids அப்படினா volume of air plus volume of water. So இத ரெண்டையுமே நம்ம sum பண்ணா நமக்கு கிடைக்கிற answer 0.268V. So volume of solids, அதாவது volume of solids equal to total volume minus volume of voids. கரெக்டா? ஒரு soil massல total என்னெல்லாம் volume இருக்கும்? volume of solids and volume of voids. கரெக்டா? அப்ப total volume of solids equal to எப்படி எழுதலாம்? total volume minus volume of voids. So இதுல total volume V ன்னு எடுத்திருக்கோம், இங்க V ன்னு எடுத்திருக்கோம், அதே V minus volume of voids கண்டுபிடிச்சிருக்கோம் 0.268V. So answer 0.732. So E equal to நமக்கு இப்ப volume of voids கிடைச்சிருச்சு, ஆல்ரெடி இருக்கு 0.268. volume of solids இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 0.732V. இதுல V வரும், சரியா? So இதுல V வரும். The formula for density index is dash. So density index, then sieve analysis எல்லாமே எந்த particlesக்கு நம்ம பார்ப்போம்? cohesion less particle, that is gravel, sand, இதுக்கு தான் இது பார்ப்போம். இதே இது நம்ம இந்த இண்டெக்ஸ் clay particlesக்கு consistency limit பார்ப்போம். சரி, இது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது.
So the formula for density index ID is option A, E max minus E, that is E means void ratio, E max minus E, B, E max minus E by E min minus E, then option C, E max minus E min by E max by minus E, option D, E max minus E by E max minus E min. So இது எல்லாருக்குமே தெரிஞ்ச formula, that is option D is the correct answer, that is E max minus E by E max minus E min. So இதை பார்க்கலாம். So density index அப்படினா ratio of எதோட difference is defined as the ratio, correct? இதுல ஒரு ratio defined as the ratio difference between the soil mass in the loosest state. So soil வந்து லூஸா இருக்கு அப்படினா எப்படி இருக்கும், நிறைய வாய்ஸ் இருக்கும், கரெக்ட்டா? ஒரு லூஸ் சாயில்ல நிறைய வாய்ஸ் இருக்கும், அப்போ வாய்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அதாவது void ratio maximum and its natural void ratio, so நார்மலா இருக்க void ratio, that is taken as E to the, அப்போ E max minus E, that is difference between E max minus E to the difference between the void ratio in the loosest and densest state. So loosest அப்படினா E max, maximum density, maximum void ratio, densest state அப்படினா எப்படி இருக்கும், void ratio soil வந்து dense join ஆயிருக்கு, internal force அதிகமா இருக்கும், அதாவது join, அதாவது ரொம்ப closer-ஆ join ஆயிருக்கு, அப்போ என்னது void ratio கம்மியா இருக்கு, that is E minimum, void ratio minimum. So E max minus E by E max minus E min is the answer for this question. The next question, question number 20. When the natural state of cohesionless soil is in the loosest form, its density index ID is equal to option A 0, option B 0.5, option C 1, option D 1.5. So இது cohesionless soil, cohesionless soil natural state அது எப்படி இருக்கு அப்படினா, natural state அப்படினா அந்த ஃபார்முலால ID ஃபார்முலால natural state அப்படினா அதோட void ratio என்ன denote பண்ணா E, கரெக்ட்டா? அது loosest ஃபார்ம்ல இருக்கு, loosest ஃபார்ம்ல இருந்து அப்படினா void ratio எப்படியா இருக்கு, E maximum-ஆ இருக்கு அப்படினா அதோட ID வேல்யூ என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So here, so cohesionless soil அப்படினாலே அதோட dense void ratio அதிகமா இருக்கும், loosest ஃபார்ம்ல இருக்கும், லூஸா இருக்கும், க்ளோஷரா இருக்காது. so void ratio E equal to maxima இருக்கு, அது natural void ratio E வந்து எப்படி மாறுது, E maximum மாறுது. so இந்த ஃபார்முலால ID equal to நமக்கு ஆல்ரெடி தெரியும், ID equal to, that is density index ID equal to E max minus E by E max minus E min. so இந்த இடத்துல இந்த E max substitute பண்றோம், அப்ப இதுவும் E max minus E max equal to என்னது 0 ஆயிரும், கரெக்ட்டா? that is ID equal to 0, option A 0 is the answer. Then question number 21. The density index of natural deposit in its densest state is dash. So last problemல அது loosest state அப்படினா ID value என்ன அப்படினு பார்த்தோம், இதே அந்த soil dense-ஆ இருக்கு அப்படினா அதோட ID value என்ன அப்படினு. So option A 0, option B 0.5, option C 1, option D 1.5. The correct answer. So here இது என்ன densest stateல இருக்கிறதுனால அதாவது E வேல்யூவை எப்படி எடுப்போம், dense-ஆ இருக்கு, so void ratio minimum-ஆ இருக்கும், particlesல அந்த voids வந்து கம்மியா இருக்கும், கரெக்ட்டா? so E min, so இந்த இடத்துல நம்ம E minimum அப்படினு substitute பண்றோம், so இந்த term-உம் numerator-உம் denominator-உம் cancel ஆயிரும். so answer ID equal to 1. so answer is option C 1 is the correct answer. The next question, a soil has porosity of 30%. Its void ratio in the loosest and densest state is 0.92 and 0.35 respectively. What will be its density index? Option A 0.865, option B 0.872, option C 0.861, option D 0.881. so இந்த questionல porosity n value கொடுத்திருக்காங்க, void ratio in the loosest, so loosest அப்படினாலே
void ratio எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் maximum Emax கொடுத்திருக்காங்க then densest state so densest state means void ratio கம்மியா இருக்கும் the dense E minimum 0.35 கொடுத்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படினா ID that is density index value சரி பார்க்கலாம் so here n value Emax கொடுத்திருக்காங்க E minimum கொடுத்திருக்காங்க so இப்போ நமக்கு என்ன வேணும் இந்த ஃபார்முலா கரெக்ட்டா Emax இருக்கு E minimum இருக்கு E minimum இருக்கு so E நமக்கு தெரியாது natural stateல E value தெரியாது so அதுக்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க porosity so porosityக்கும் E that is void ratio உள்ள relation E equal to n by 1 minus n so இந்த nல 0.3 substitute பண்றோம் அப்போ E value கிடைச்சிரும் already Emax உம் E minimum உம் நமக்கு தெரியும் இந்த value எல்லாம் substitute பண்ணா answer வந்து option C 0.861 that is 0.861 is the correct answer. Next question. The density index ID in terms of densities is given by. So, இதுவரை நம்ம density index void ratio ல in terms of void ratio ல பார்த்தோம். இதே இது in terms of density ல என்ன அதோட formula என்ன? Option A gamma D max by gamma D into gamma D max minus gamma D minimum by gamma D max minus gamma D. Option B gamma D max by gamma D into gamma D minus gamma D minimum by gamma D max minus gamma D minimum. Option C gamma D max by gamma D into gamma D minus gamma D minimum by gamma D minus gamma D minimum. Option D gamma D max by gamma D into gamma D minus gamma D minimum by gamma D max minus gamma D. So இதோட answer என்ன அப்படிங்கறத பார்க்கணும் சரியா so the answer is option this is the answer option B is the correct answer so இங்க பார்க்கலாம் option B is the correct answer so in terms of void ratio அப்படினா இந்த ஃபார்முலா Emax இதே இது gamma D அதாவது density ல இந்த ஃபார்முலா இதை ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு gamma D max by gamma D so இந்த இடத்துல இது அப்படியே ஆப்போசிட்டா வரும் gamma D max இங்க இருக்குது இங்க வந்துரும் gamma D இங்க denominatorல இருக்குது இங்க numeratorல வந்துரும் so இங்க எந்த சேஞ்சுமே இல்ல gamma D minimum so இப்படி ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் இருக்கும் the next question the relative density of loose granular soil is given by the range in dash in percentage option A 0 to 15%, option B 15 to 35%, option C 35 to 65%, option D 85 to 100%. So இது ஒரு chart மூலமா தெரிஞ்சிடலாம். So normally density index is also called as relative density or degree of density density இது density எல்லாம் கிடையாது DEN density of soil mass. So இங்க அது range கொடுத்திருக்காங்க. So 0 to 15% density அப்படினா very loose 15 to 35 அப்படினா loose 35 to 65 அப்படினா medium so 65 to 85 dense 85 to 100 அப்படினா very dense so இந்த டேபிளர் காலம் ரொம்ப முக்கியம் அடிக்கடி ரிப்பீட்டடா இதுல ஏதாச்சும் ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க so இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படினா loose so loose density index என்ன அப்படினா அதோட அப்படினா எவ்வளவு வருது 15 to 35 option B is the correct answer. The last question, a soil has a dry density that is gamma D 17.5 kilonewton per meter cube. It has densities corresponding to most compact and loosest state 18.5 kilonewton per meter cube and 13 kilonewton per meter cube respectively. The relative density of the soil is dash. So option A 0.871, option B 0.865, option C 0.869, option D 0.860. The answer dry density gamma D கொடுத்திருக்காங்க then densest state அதாவது gamma D maximum density அதிகமா இருந்தனா gamma D maximum 18.5 kilonewton per meter cube then loosest dry density gamma D minimum வந்து 13 கொடுத்திருக்காங்க so relative density in terms of density ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும்
gamma d max by gamma d into gamma d minus gamma d min by gamma d max minus gamma d min. So இதுல அந்த கொடுத்திருக்க டேட்டாஸ் அவ்வளவுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் id. So id அதாவது டென்சிட்டி ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது சரியா. So answer is 0.865. So option B is the correct answer. So thanks for watching the video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.